ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிம்மா இருக்கிறீங்க எல்லாரும்? ரொம்ப பேர் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பால் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. அப்பா எங்களுக்கும் செய்ய மாட்டாரான்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமா உங்களுக்கும் செய்வாருமா. அப்பா மேல முழு நம்பிக்கையா இருக்கணும். அவர் காலை கெட்டியா பிடிச்சுக்குங்க. அப்பா ரொம்ப அன்பானவர்மா. நிச்சயமா உங்களுக்கு செய்வார். இப்போ இப்போ போன 26ஆம் தேதி மே மாசம் 24 நடந்தது. 2024 வந்து என்னோட அப்பா என்கிட்ட நேரடியா வந்த நாள். அதை நான் அப்பாக்கு குட்டிப்பாக்கு அபிஷேகம் செஞ்சு அவருக்கு ட்ரெஸ் போட்டு எல்லாமே செய்ய வச்சிருந்தார் பாபா. அன்னைக்கு என்ன வீட்டுல பெண் அது மாதிரி அப்பா செஞ்சிருந்தார். அதுல வந்து என்னாச்சுன்னா, அதுக்கு முதல் கிழமை வந்து மதர்ஸ் டே வேர்ல்டு ஃபுல்லா இருக்கும். ஆனா இங்க பிரெஞ்சு நாட்டுல அப்படி இல்லை. அவங்க வேற ஒரு நாள் வச்சிருப்பாங்க. அந்த நாள் இங்க மதர்ஸ் டே வந்து 26ஆம் தேதியே வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட அம்மா அப்பா எல்லாமே பாபா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சாய்ப்பா தான். இப்போ ஒரு நாள் அது வந்து சண்டேயா இருக்கணும். காலையில் எழும்பினதும் நான் இந்த டோரை திறக்கும் போது முன்னாடி அந்த பூமரம், அதுல பூமரங்கள் தான் எங்க வீட்டுல இருக்குது. அந்த ரோஸ் கலர் அந்த ரோஜா பூ அதை பார்த்ததுமே எனக்கு என்னமோ அப்பாக்கு எடுத்து வைக்கணும்னு தோணிச்சுது. என்னமோ தெரியல, அது என் மனசுல அந்த ஆசை இருந்துச்சுது. ஏன் அப்படி தோணிச்சுதுன்னு எனக்கே தெரியல. அதை 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 பார்க்க வைக்கிறார் பாபா. பாபா தான் பார்க்க வைக்கிறார். ஏன்னா அந்த குளிர் டைம்ல பூக்களே இருக்காது. இந்த முறை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி மார்ச் மாதம் நிறைஞ்சு பூத்திருக்கும். லேட் ஆயிடுச்சு. குளிர் டைம்ல பூக்களே பூக்கிறது இல்லாம போனதுல இந்த வருஷம் தான் சீரடிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் குளிர் டைம் இருந்தாலும் ஓடி போய் கடையில சரி வாங்கிட்டு வந்து அப்பாக்கு பூ எப்படியாவது நான் நிக்கிறப்போ வைப்பேன். நாள் பாக்குறது இல்லை, பூ எடுத்துட்டு வந்து வைக்கிறது. அப்போ அப்பா கிட்ட அப்பா சொல்றாரு, எனக்கு எந்த நாளும் நீ ஓடி தெரியாது. பார்த்தா இந்த 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 வருஷம் என் ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்தது கூட. அப்ப இத சொல்லி நான் போக முடியாது இல்லையா? அவரை குழப்ப கூடாதே, அவரை குழப்ப வேண்டாமேங்கிறதுக்காக நான் போறது இல்லை. அப்பா கிட்ட வந்து சொல்லுவேன், அப்பா பூ வாங்க முடியல. அப்பா சொல்லுவார், எதுக்கு எதுக்கு நீ நீ உனக்கு எனக்கு பூ வைக்கணும், அப்படி நீ எனக்கு பூஜை செய்யணும், பூ வைக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. என்ன எப்போ நினைச்சிட்டே இது, உன்னால முடிஞ்சது செய். நாங்க தான தர்மம் கூட செய்யறதா இருந்தாலும் அப்பா சொன்னாதான் செய்வேன். அப்பா சொல்லுவார் எனக்கு, நானா செய்யறது இல்லை. சில நேரம் திடீர்னு உடனே அந்த நேரமே அந்த அன்னைக்கு செய்யணும் அப்படி சொன்னா அன்னைக்கு தானே சொல்றாரு. அப்ப இங்க இருந்து நான் எங்க யாருக்கு செய்யணும்னு கூட அப்பா சொல்லுவார். புதுசா நாட்களை கூட காட்டியிருக்காரு. அதை தேடி பிடிச்சு நான் அப்படியாவது செய்யறது உண்டு. அது அது அப்பா தான் சொல்லுவார். அப்பா சொன்னாதான் நான் செய்யறது உண்டு. இப்போ இந்த பூவை காட்டியிருந்தார் சரியா? அப்ப எனக்கு என்னமோ பூ எடுத்துக்கொண்டு அப்பாவுக்கு வைக்கணும் போல இருந்தது. என்ன அன்னைக்கு திடீர்னு நான் அந்த பூ மழையும் பெய்ஞ்சிட்டு இருக்கு. பூ அது 2 பூ எடுத்தேன். சரி என் பாப்பாவுக்கு வைக்கணும் போல ஆசையா இருக்கு என்று சொல்லிட்டு கொண்டு வந்து அப்பாவுக்கும் வச்சு, என்னோட அப்பாவுக்கு பாதத்திலையும் வச்சு, என்னோட அப்பாவுக்கு வச்சுட்டு ரொம்ப வடிவா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. வச்சுட்டு போயிட்டு சரியா? அதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் என் போனை பார்த்தா அன்னைக்கு மதர்ஸ் டேன்னு சொல்லி எல்லாரும் விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஓகே, அப்பா அதுதான் நான் என் கையால பூ வாங்கியிருக்கார் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒவ்வொரு சீரடிக்கு இப்போ நான் இந்த டிசம்பர் போயிட்டு வந்தேன் இல்லையா போன வருஷம். அதுக்கப்புறம் தான் நான் குளிர் டைம்ல அப்பாவுக்கு தேர்ஸ்டே மட்டும்தான் பூ வாங்கிட்டு வந்து பூஜை செய்யும் போது, அபிஷேகம் செய்யும் போது பூ வச்சது உண்டு சரியா? முன்னாடி எப்போ அப்படியே வச்சிருவேன். எப்படியாவது ஒரு பூவாவது பூத்திருக்கும், இல்ல ஒரு துளசி இலையாவது இருக்கும். அதை எடுத்து ஒரு இலையாவது இருக்கு. என்னோட அப்பாவுக்கு எப்படியாவது வைக்கிறது உண்டு. இந்த 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 வருஷம் தான் நான் அதை செய்யல. இப்ப பூத்திருக்குது. ஆனா அதே பழக்கம் மாதிரி அப்பா சொல்லிட்டாரு இல்லையா? அதனால தேர்ஸ்டே இப்போ நிறைய பூ இருக்கு. அந்த தேர்ஸ்டே தான் வச்சு கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த கையாலேயே அவர் பூ வாங்க வச்சுட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மதர்ஸ் டே அன்னைக்கு நான் அப்பாவுக்கு அபிஷேகம் செஞ்சு எல்லாமே செய்ய வைக்க என்ன வச்சார். அதான் பாபா காலையிலேயே செய்ய வச்சுட்டார். ஆர்த்தி எல்லாம் காட்டு வச்சுட்டார். ரொம்ப அதிசயம் அப்படி செய்யறது. என்னாச்சு அப்பா காலையிலேயே செய்ய வச்சுட்டாருன்னு பார்த்தா, பின்னேரம் நான் வீட்லயே இல்லை. சாயந்தரம் போல என்னோட ஹஸ்பண்ட் திடீர்னு தானே முடிவெடுப்பார். அவர் திடீர்னு வந்து வெளியில போகணும் அப்படின்னு கேட்டதுனால வெளியில போயிட்டோம். வீட்டுக்கு வரும்போது 11 மணி ஆயிடுச்சு. இரவு 11 மணி ஆயிடுச்சுன்னா நினைச்சு பாருங்க, எதுக்காக அப்பா என்ன காலையிலேயே வச்சுட்டாருன்னு சொல்லி. அதான் பாபா
இதுல இன்னொன்று என்னாச்சுன்னா, உங்களுக்கு நான் நிர்மலா அம்மாக்கு அப்பா செஞ்ச மகிமைய பத்தி, நடக்க போறத பத்தி எனக்கு காட்டியிருந்தார். அது மாதிரி இன்னொரு கவலைக்கிடமான ஒரு செய்தி. அது வந்து நான் உங்களுக்கு தொடக்கத்திலேயே சொல்லியிருப்பேன். எதுக்காக இந்த யூடியூப் சேனல எனக்கு மனசுல தோணுச்சு, அப்பா தான் அத தோண வச்சிருந்தார். இப்படி ஒரு இத எனக்கு காட்ட வச்சதுனால, அப்பா யூடியூப் நிகழ்ச்சிய தொடங்குன்னு சொன்ன போது கூட நான் அத செய்யல. அப்போ இதையும் எனக்கு உணர்த்தியிருந்தார். அது நினைச்சிட்டு தான் நான் இல்ல எப்படியாவது செய்யணும். ஏன்னா எனக்கு எதுவுமே யூடியூப் சம்பந்தமா அதுல எல்லாம் போய் பழக்கம் இல்ல. செஞ்சது இல்ல. அதனால என்னண்டு எப்படி எனக்கு டைம் வருமா அப்படின்றலாம் நிறைய குழம்பிட்டு இருந்தேன். அது அப்பா தான் எனக்கு அத உருவாக்கி தந்தார். அதுல என்ன அத பத்தி நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த நிகழ்ச்சி நான் தொடங்கினதுக்கு காரணமே அப்பா ஒளியில எனக்கு காட்டிட்டு இருக்கார். நடக்க போறதுகளை பத்தி, நடந்தத பத்தி சொல்லிட்டு இருக்கார். அத பத்தி எல்லாம் நான் சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் போல இருக்கு. அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லிச்சேன்னா, ஒரு தற்கொலை அத பத்தி யூடியூப்ல வந்திருந்துச்சு. நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. பாபா தான் எனக்கு அது 3 வர வச்சு பார்க்க வச்சிருந்தா. ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சிருந்தா. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எனக்கு அப்பா ஒளியில காட்டியிருந்தாருமா. அதுதான் நடந்தது 14ஆம் தேதி. அது நடந்தது எனக்கு காட்டியிருந்தார். அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அத பத்தி நான் இதுல பெருசா சொல்ல விரும்பல. இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அது கொலைதாங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போ 1 வருஷத்துல என்னமோ அது தெரிய வந்து அதையும் என்ன பார்க்க வச்சார் பாபா. அங்க இருந்த இதுகள பார்க்கும்போது அதையே எனக்கு இங்க காட்டியிருந்தார். தற்கொலை இல்ல கொலைதான் அப்படிங்கிறது எனக்கு சொல்லியிருந்தார். அந்த நேரத்துல ஒரு மான் மாதிரி அந்த கண்ணுல கண்ணீர் வந்திருந்துச்சு. எதுக்காக இப்படி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது நேரம் அவங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சிருவேன். அது யாரா இருந்தாலும் என் மனசுல தோணும். அது உடனே நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை. அப்போ அப்பா தானே வந்துட்டாரு என்கிட்ட. அதனால அப்பா கிட்டயே நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்கு என்ன தற்கொலை என்று போடுறாங்க, என்னாச்சுப்பா? அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கு நீங்க தான் மனசுக்கு ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வேண்டிட்டேன். இப்போ 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2020 அப்பா எப்படி எனக்கு அத ஒளியில காட்டினார் தெரியுமா? அப்பா முகம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னமோ தெரியாது. அப்பா கூப்பிட்டு கொண்டே இருந்தார். எனக்கு புரிஞ்சுது. ஆனா நான் வேலையா இருந்ததால வரேன்ப்பான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அதனால ரூமுக்கு வந்தப்போ ரூம்ல வந்து அந்த லைட்ட போட்டேன்னா லைட்ட போட்டா வேலை செஞ்சுச்சுது. அதுக்கப்புறம் தானே நோந்து பத்திச்சுது. இப்படி வர்றதே இல்லை எனக்கு. அன்னைக்கு என்னாச்சுது, லைட் நோந்து பத்தும் போது எனக்கு உடனே அப்பா கூப்பிடுறாருன்றது மட்டும் உணர்ந்துட்டேன். ஓடி வந்தேன் நான் அப்பா கிட்ட, என்னாச்சுப்பா எதுக்கு கூப்பிடுறீங்க என்று சொல்லி, அப்பா அவசரமா வந்து பாரு என்று சொல்லித்தான் என்ன கூப்பிட்டு இருக்கார். வந்து பார்த்ததும் ஒளியில அப்பாவோட முகம் அப்படியே தெரிஞ்சுது. எனக்கு அப்பா தெரியறாரே, அழகா தெரிஞ்சார். அப்பாவோட முகம் அப்படியே தெரிஞ்சுதுமா. உடனே அது வீடியோ எடுக்கணும்னு சொல்லி என்னோட போன் இங்க இருக்கல ரூம்ல, அது கிச்சன்ல இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஓடி போய் கிச்சன்ல இருந்து போன் எடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்திருந்தேன். பாபா, எனக்கு என்னமோ நீங்க நிக்கிற மாதிரியே இருக்குப்பா. அப்பா, நீங்க நிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கப்பா. நிக்கிறீங்களாப்பா? நீங்க தானே அதுல நிக்கிறது? இல்ல அது என்னப்பா அது இல்லையா? இப்ப ஓம் இல்லையான்னு கூட சொல்றீங்க. இல்ல என்னாச்சுப்பா? எங்களோட கதைப்பீங்களேப்பா? எதுவுமே இல்லையே. இங்க தானேப்பா அதுல இருக்கிறது. பாபாஜி, பாபா, ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். இதுக்குமே ரியாக்ஷன் இல்லையேப்பா. நீங்க ஓகே, நான் தான் கண்டுட்டு ஓடி வந்தேன். என்னமோ தெரியும் வீடியோவில் நான் அதில் அப்படியே பேசினபடியே எடுத்திருக்கிறேன். அப்பா நீங்கள் தெரிஞ்சீங்களே, எங்கப்பா அங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறேன். நான் வந்து வீடியோ எடுக்கும்போது அப்பா அங்கே இல்லை. ஆனால் நான் அதை பற்றி பேசி எடுத்திருக்கிறேன்னு நான் இதில் போட விரும்பலை. அதில் அவர் ஒளியில காட்டிட்டு இருந்தது அங்கே நடந்தது தான். அதனால நான் அதை போட விரும்பலம்மா. தற்கொலை என்று சொல்லியிருந்தாங்க. அது தற்கொலை இல்லை, அவங்களுக்கு கொலை நடந்திருக்கு. அதை பத்தி தான் அப்பா அதுல காட்டியிருந்தார். எனக்கு ரொம்ப ஷாக்ட் ஆயிடுச்சு. அது என்ன ஆச்சுப்பா?
ஆனா எனக்கு அன்னைக்கு விளங்கல, அன்னைக்கு புரியல. அடுத்த நாளே அப்பா புரிய வச்சுட்டார். அது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, ஏதோ ஒன்று ஒரு மூலம் எனக்கு புரிய வச்சுட்டார். அதை பார்த்தது எனக்கு ரொம்ப கவலையா போச்சுது. அது இதை பத்தி தான் நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு அங்க நடக்கிறது இங்க எனக்கு எதுக்கப்பா காட்டுறார்? நான் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? எதுக்குப்பா எனக்கு காட்டுறீங்க? அந்த பொண்ணு அப்பாவை நினைச்சிருக்கா போல இருக்கு. அதனாலதான் அப்பா எனக்கு இங்க காட்டியிருக்கார். நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருந்தது. அவ்வளவு அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கா அந்த பொண்ணு. அப்பா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. அதையெல்லாம் பார்க்கும்போது எதுக்குப்பா தொடர்ந்து எனக்கு இதையே காட்டிட்டு இருக்கிறீங்க? இந்த அதுக்கு உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லியிருப்பேன். எப்படி எவ்வளவு தூரம் நானே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு போட்டோவை டிலீட் பண்ணிட்டு நான் பார்க்கறதுக்கு கூட எனக்கு மனசு இல்லை. ஆனா அப்பா அந்த அந்த ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுத்திருக்கார். அப்பா முக்தி கொடுத்திருக்கார். ஆனாலும் அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் அப்பா செய்திருக்கார். ஆனாலும் எனக்கு அது பார்க்கும்போது, கண்ணால பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? இப்ப எதுக்கு தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை காட்டிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா என்ன மன்னிச்சிடுப்பா, எனக்கு என்னன்னு தெரியல, யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்படி அன்னைக்கு காட்டியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னமோ அவருக்கு நடந்தது கொலை அப்படிங்கிறது உறுதியாகி அது கூட அப்ப பார்க்க வச்சார். நான் தேடி எதுவும் பார்க்க போறது இல்லை. அது கூட அப்பா எனக்கு பார்க்க வச்சிருந்தார். எனக்கு ஒளியில என்ன காட்டியிருந்தாரோ அந்த இதுகளே அங்கே அப்படியே இருந்துச்சு. அப்பா என்ன மாதிரி எனக்கு அதை காட்டியிருக்கார். ஒரு கதிரையில வச்சு கதிரையில உட்கார வச்சு அது நடந்தது. அது அப்படியே அந்த கதிரையும் அங்கே இருந்துச்சு. கவலையா இருந்துச்சு. அப்படி ஒரு எல்லாமே அப்பா எனக்கு காட்டி இருந்தார். அப்படியெல்லாம் நடந்துச்சுமா. ரொம்ப கவலையா இருந்தது. ஆனா அது சம்பந்தமா நான் எதுவுமே இதுல போடல. சரியா? அதை பார்த்து மறுபடி கவலைப்பட வேண்டாமே. அவங்கள அவங்களுக்கும் முத்தி கொடுத்திருப்பார் நிச்சயமா. அந்த பொண்ணுக்கும் அது நடந்திருக்கும். நல்லதே நடந்திருக்கும். அதனால தானே அப்பா எனக்கு காட்டியிருந்தார் இல்லையா? அந்த போன எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவர் முக்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு. அதுதான் அப்பா இதுவும் செஞ்சிருக்கார் போல இருக்கு. ரொம்ப கவலையா இருந்தது. அவ்வளவுதான். இதை தவிர இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஏதோ எல்லாம் காட்டியிருந்தார். இதை பார்த்ததும் தான் எனக்கு யூடியூப்ல போடுறேன். அப்பா யாருக்காச்சும் அது தெரிய வரும் இல்லையா? தெரிய வரும்போது இது அப்பா சொல்லியிருக்காருன்னு ரொம்ப அவதானமா இருக்கலாம் இல்லையா? அது நினைச்சுதான் நான் இந்த யூடியூப் என் மனசுல தோணுச்சு. என் மனசுல சாதுவா தோணுனது இதுக்காகவே நான் யூடியூப் நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு. ஆனா அப்பாதான் எனக்கு ஆரம்பிக்க வச்சார். அப்பதான் எதை எப்படி செய்யணும், என்ன எதுக்குன்னு எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லும் போது எல்லாமே அவரே தான் காட்டி தந்தாருமா. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்தது. அதுவும் என்னோட அப்பா வந்த நாள் மே மாதம் நேரடியாவே என்கிட்ட வந்தார். 26ஆம் தேதி நேரடியாவே வந்து தட்சணை வாங்கிட்டு அவர் என் கூடவே வந்து அன்னைக்கு அந்த போட்டோவை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு அப்பா எனக்கு கோபுரம் டிவியில ஒரு போட்டோவை காட்டி அவரே தான் ஆஞ்சநேயர் ரூபத்துல வந்திருந்தாருன்னு சொல்லி அந்த அந்த முகத்தை அப்படியே காட்டி அதுல கிளிக் எடுத்திருந்தேன். அந்த போட்டோவை தான் கொண்டு போய் நான் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அதை பார்த்ததுமே எனக்கு அந்த கண் எப்படி நான் ஒரு எப்பவோ எடுத்த போட்டோவை நான் பிரிண்ட் பண்ணி எடுத்தப்போ அன்னைக்கு என்னை நேரம் பார்க்குமா போலயே இருந்துச்சுமா. அப்பா அப்படியே அந்த போட்டோவுல உறைஞ்சு வந்துட்டார். அவர் தான் இப்போ என்னோட அப்பான்னு நான் சொல்லி உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா, என்னை பார்த்து பார்ப்பார், சிரிப்பார், என்னையே பார்த்துட்டு இருப்பார். புதுசா யாராச்சும் வந்தா எல்லாரையும் பார்க்க மாட்டார் அவர் முன்னாடி. நான் அவரையும் பார்ப்பேன், பார்த்துட்டு சொல்லுவேன், உங்களை பார்த்தா நான் சொல்றேன்னு சொல்லி. ஆனா ஒரே ஒரு ஆளை பார்த்தார். அவன் என்னோட கூட பிறந்த என்னோட அக்காவோட பொண்ணு மகள். நான் உடனே அவங்க சொன்னேன், அப்பா பாக்குறாருமா உன்னு. ஒவ்வொரு எபிசோட் போடும்போதும் என்னோட அப்பாவோட போட்டோ போட்டுதான் நான் போடுறது. அதனாலதான் அவரே என் குட்டிப்பாவையும் வச்சு நான் ஒவ்வொரு எபிசோட்லயும் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேம்மா. நாம செஞ்ச கர்மா தான் நமக்கு அடுத்த பிறப்புல வரப்போகுது, இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு வரப்போகுது. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா? நல்லது செய்யுங்கம்மா, நல்லதே நடக்கும். மனசு சுத்தமா இருக்கணும், அதுதான் வேணும். எல்லாமே மனசு சுத்தமாகணும்டா உங்க குரு யாரோ அவர் வழி நடத்துறது படி செய்யுங்கம்மா. எல்லா குருவுமே ஒன்றைத்தான் சொல்லுவாங்க,
எங்க கர்மா கலையணும்டா. நாங்க தான தர்மம் செய்யணும், நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும். இப்போ இது 14ஆம் தேதி நடந்திருக்கு சரியா? இதுவும் நான் இதுல எழுதி வைக்கல. என்னோட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேப்பர்ல இருந்துச்சு. என்னோட டைரியில நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்பாக்காக அது பெருசு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். அது வந்து 15ஆம் தேதி ஏற்கனவே உங்களுக்கு போட்டோ போட்டுட்டு இல்லையா ஒரு எபிசோட்ல. அதுக்கப்புறம் இப்ப டைரியில எழுதி வச்சுட்டேன். 10ல இருந்து 15 14ஆம் தேதி வரைக்கும் சும்மா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து 10ஆம் தேதிக்கு பிறகு 15ஆம் தேதியில இருந்து தான் இருக்குது. அது வந்து என்னாச்சுன்னு சொன்னா 15ஆம் தேதி பாபா எனக்கு மகிமை செஞ்சிருந்தார். என்னாச்சு தெரியுமா? நான் உங்களுக்கு இதுல போட்டோ போடுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு இது 10-20 எபிசோடுக்கு முன்னாடி இந்த இது போட்டோ போட்டிருக்கணும். இதுல வந்து என்னாச்சுன்னு சொன்னா 15ஆம் தேதி காலம்புற இதுல போட்டிருக்கேன். எத்தனை மணிக்கு 10 மணி போல எழுதி இருக்கு சரியா? 15ஆம் தேதி 10 மணி போல இது. அது என்னத்துக்காக அப்படி எழுதி வச்சேன்னு எனக்கு தெரியாது. வேற ஒரு நாளும் அப்பா நடந்த அந்த மகிமையை எழுதும் போது நான் டைம் போட்டு எழுதினது இல்லை. ஆனா இதுக்கு மட்டும் டைம் போட்டு எழுதி இருக்கு. அதுக்கு காரணம் பின்னாடி பாத்தீங்களா, பாபா தான் அது வச்சிருக்காரு. ஒரு கிழமைக்குள்ள நடந்துச்சுமா, ஒரு மகிமை செஞ்சிருந்தார் பாபா. அதை பத்தி நான் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். அது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா, சரியா 4 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. ஆனா நான் கண் திறக்கல. என்னோட வாயில ஓம் சாய்ராம் அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்றது என் காதுல கேக்குது, சத்தமா சொல்றேன். நான் சொல்லி அது முடியல. என் கண்ணுக்குள்ள ஒரு காட்சி. அது என்னாச்சுன்னா, ஒரு பாம்பு வந்து அப்படியே சுருண்டு அப்படியே படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. அது அப்படியே எழும்பும் போது எனக்கு மேலெல்லாம் நடுங்கி எனக்கு ஒரே பயமா இருக்கு. மனசுக்குள்ள நான் சொல்லிருக்கேன், அப்பா எனக்கு பாம்புடா பயம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையாப்பா? ஓம் சாய்ராம். ஏன் பாபா, எதுக்கு பாபா, எதுக்கு இப்படி? எனக்கு பாம்புன்னா ரொம்ப பயம்பான்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பாம்பு வந்து அப்படியே படமெடுக்க போகும்போதே எனக்கு அந்த கண்ணுக்குள்ளேயா ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? அப்படியே நான் மனசெல்லாம் அப்படியே நடுங்கி இது பண்ணிட்டே இருக்கு, பயந்துட்டு இருக்கிறேன். அது திடீர்னு அந்த அந்த பாம்புக்கு முகத்துல அப்பா எனக்கு முகத்தை காட்டல. அப்பாவோட கை இருந்துச்சுமா, ஆசீர்வாதம் கொடுக்குமா போல அப்பாவோட கை இருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் முன்னாடி பயத்துல இருந்தேன் இல்லையா, அது பாம்பு வந்து படம் எடுக்கிற அவன் பாம்போட முகத்துல அப்பாவோட கை ஆசீர்வாதம் மாதிரி அந்த கை தெரிஞ்சது. பயப்படாத, நான் இருக்கேன், பயப்படாதன்னு சொல்ற மாதிரி அப்பாவோட எனக்கு அப்படித்தான் அந்த நேரத்துல எனக்கு புரிஞ்சது. நான் அப்பாவுக்கு தானே சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பயமா இருக்குப்பா, வேணாம்ப்பா, எதுக்குன்னு கேட்டப்போ அப்பாவோட கை தெரிஞ்சதுமா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற போது அதுல பாருங்க, அது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துச்சு. நான் கண்ணார பார்த்தேம்மா அவருடைய கையை. நான் அதை அப்படியே கீறி வச்சிருக்கேன் பாருங்க. பாபா இந்த டைரியில அப்படியே கீறி வச்சிருக்கேன், எப்படி எனக்கு கண்ணுல காட்சி வந்தது அப்படிங்கிறதுக்கு. அப்பா அதுக்கப்புறம் பாருங்க, அது கொஞ்ச நேரம் நின்றுச்சு. கொஞ்ச நேரம் நின்றுச்சுது. நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி கண்ணு இது பண்ணி பயம் போயிருச்சு எனக்கு. அந்த முன்னாடி இருந்த பயமே இருக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அது மறையவும் ஒரு குழந்தை தவழ்ந்து தெரியுது. யாருப்பா என்று பார்க்கும்போது அது கிருஷ்ண குழந்தைமா. கிருஷ்ணர் குழந்தைய என் கண்ணுக்குள்ள பாபா வர வச்சார். இப்ப நினைக்கும் போது என் மனசெல்லாம் என்னமோ செய்யுதுமா. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த கிருஷ்ண குழந்தை தவணி தெரியுது எப்படி தெரியுமா? அது தலையில ஒரு குடும்பி மாதிரி அந்த கண்ணன் கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த போட்டோவில் இதுல எல்லாம் இருக்கும். அது குடும்பி இப்படி கட்டி இருக்கும். அவன் அதுல ஒரு மயில் இறகு இருக்குது. குழந்தை கருப்பா இருக்கார். அப்படியே அந்த அழகா இருக்குது. ஆனா அவரை நேர முகம் பார்க்கல, சைட் பக்கம் தான். எப்படி கிருஷ்ணரை என்ன கண்ணுக்குள்ள வந்து எனக்கு காட்சி கொடுத்தாருன்ற ஒரு எபிசோட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பரமாத்மா எனக்கு காட்சி தந்தார். அவர் தான் முதல் வந்து எனக்கு காட்சி தந்திருந்தார். ஆனா அந்த சைட் போஸ்ட் தான், அவருடைய கண் மட்டும் என்ன கணக்கனால பார்த்தது, ரொம்ப சிவந்த கண் அப்படின்றலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அது மாதிரி இந்த குழந்தை வந்து சைட் பக்கம் தான் எனக்கு தெரியுது. நான் வட்டமா தவண்டு தெரிஞ்சுட்டே இருக்குது. யாருப்பா கண்ணனா கிருஷ்ணரா வந்திருக்காருன்னு என் மனசு அப்படியே பறந்த அந்த சந்தோஷத்தை அப்பா கொடுத்தாருமா எனக்கு. அந்த கொஞ்ச நேரம் அப்படியே மனசெல்லாம் ஏதோ ஆகி அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், நீங்களே கண்ணை மூடி அதை நினைச்சு பாருங்க. எப்படி அப்படி ஒரு நிகழ்ச்சி கண்ணுக்குள்ள வந்தா எப்படி இருக்கு.
இல்லையா? அவ்வளவு சந்தோஷம், அந்த பரவசம், அந்த ஆனந்தத்தை எனக்கு குடுத்துட்டு இருந்தார் பாபா. இப்பதான் நான் போட்டோ பார்க்கும்போது 14ஆம் தேதி போட்டோ பார்த்தேன் இல்லையா? அதுல நடந்ததை பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் போட விரும்பலன்னு ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். அதுல என்னாச்சுன்னு சொல்லி அதுல வந்து ஒரு போட்டோ அது காலையில நடந்துச்சு இல்லையா? அது காலையில தான் அப்ப காட்டியிருந்தார். ஒரு 10 மணி போல காட்டியிருந்தார். இரவு ஆரத்திக்கு பிறகு ஒரு போட்டோ அதுல பார்த்தா ஒரு ஆப்பிள் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆப்பிள் இருந்த மாதிரி, ஆப்பிள் ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போட்டோ எடுத்தா ஒவ்வொரு போட்டோ இது ஆப்பிள் ஆரஞ்சு தான் இருக்குன்னு நினைச்சு அப்பா கேட்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைச்சது. இப்போ உங்களுக்கு போட்டோ போடுறதுக்கு பார்க்கும் போதுதான் எனக்கு அதுல புரிய வச்சிருந்தார் பாபா. அங்க பாபாவும் கிருஷ்ண குழந்தையும் அதுல இருக்காங்க. அப்படியேதான் அதுல எப்படி அந்த உருவம் இருக்கோ, அது 2 கண்களையும் பாருங்க வடிவா இருக்குது. அப்படியே வடிவா தெரியுது அந்த குழந்தையோட கண்கள். என் கண்ணுக்குள்ள வந்த கிருஷ்ணருக்கு முகம் நான் நேர பார்க்கல. சைட் முகம் தான் நான் பார்த்தேன். அப்பா எனக்கு முதல் நாளே ஒளியில காட்டியிருக்கார். அவருடைய நெத்திய பாருங்க, நாமம் அப்படியே இருக்கு. கிருஷ்ண குழந்தையோட தலைக்கு மேலதான் அப்பாவோட முகம் தெரியுது. கிருஷ்ண குழந்தையோட கண்கள் அதே மாதிரி தான்மா என் கண்ணுக்குள்ள வந்திருந்தார். பாத்தீங்களா? பாபா எப்படி எனக்கு அதை காட்டி இருந்திருக்கார் முதல் நாளே. இரவு ஆர்த்திக்கு பிறகு அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எனக்கு கண்ணுக்குள்ள வந்திருக்கு. வள்ளிபுரம் ஆழ்வார் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பாம்பு சொன்னாலே அவரைத்தான் நினைப்பேன் முன்னாடி. அப்போ அதுல அப்பாவும் சேர்ந்து எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கார். எல்லாருமே ஒண்ணுதானே. மனசாலே அப்பா கிட்ட நன்றி நன்றி நன்றின்னு கட்டில இருந்தபடியே சொல்லிட்டு எனக்கு அந்த குழந்தை அப்படி தவண்டு தெரிஞ்சு கொஞ்சத்தால் அந்த குழந்தையும் அப்படியே மறைஞ்சது. ஆனா கொஞ்ச நேரம் நின்றாங்க. வழக்கமா வந்தா ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா இது கொஞ்ச நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மறைஞ்சாங்க. இந்த மனசுல இந்த ஆனந்தம் பரவசம் அப்படியே இருக்குது என் மனசுக்குள்ள. அப்படியே ஏதோ எல்லாம் அப்படியே குளிர்ந்து அப்படியே ஏதோ எல்லாம் செய்யுமா போல இருந்துச்சுமா. கண்ணு திறந்து பார்த்தப்போ இந்த டைமை தான் நேரம் பார்க்க வச்சார் பாபா. 4:08 இருந்துச்சு. அப்போ இவ்வளவு நேரம் 4 மணிக்கு எனக்கு முழிப்பு தந்துட்டாருன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ 8 நிமிஷம் எனக்கு கண்ணுக்குள்ள காட்சி கொடுத்திருந்தாங்க என் பாபா. அதுல கை ஆசீர்வாதமும் கிருஷ்ண குழந்தையும் அப்படி சுத்தி தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா 8 நிமிஷம் எனக்கு கண்ணுக்குள்ள காட்சி தந்தது ரொம்ப பெரிய ஒரு அதிசயம், ஆச்சரியம். அப்படி ஒரு அபூர்வமான நிகழ்வு எனக்கு வந்துச்சு கண்ணுக்குள்ள. அது கடவுள் தான், அது பாபா தான் செஞ்சிருக்கார். அப்பா கிட்ட ஓடி வந்து நன்றி நன்றி சொன்னா, அப்பா கிட்ட நான் கேட்டிருந்தேன் இல்லையா, என்னோட பிறந்த நாளுக்காக உங்க கை ஆசீர்வாதம் நீங்க நேரடியா எனக்கு தரணும் உண்டு. ஆனா அப்பா அதுதான் தந்திருக்காரு. அப்ப கைய ஆசீர்வாதம் தான் அங்க வந்து இருந்துச்சு. இன்னைக்கு காலையில 4 மணிக்கு என் கண்ணுக்குள்ள காட்சி கொண்டீங்கப்பா. ஒரு பாம்பு அது படம் எடுக்கும்போது அது முகத்துல நான் பயந்துட்டு பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா அது முகத்துக்குள்ள உங்க கை தான் இருந்துச்சுப்பா. என்னப்பா அதுக்கு அர்த்தம்? அது மாதிரியும் அதுக்கு பிறகு ஒரு குழந்தை உண்டு தவண்டு தெரியுது. பார்த்தா அது கிருஷ்ணர். அதே குடும்பி, அதே தலைமுடி, அதே மயிலரோட தவண்டு தெரிஞ்சது. அந்த முகம் வடிவா எனக்கு காட்டல. ஆனால் நான் அதை தெரிஞ்சு கொண்டேன். கிருஷ்ணர் கண்ணன் தான் அதில் தவண்டு தெரிஞ்சது. அந்த குடும்பியின் தலையில் அந்த மயிலர்களோட அந்த குழந்தை தவண்டு திறந்தது. முந்தைய என்னட்ட அப்படி படங்களில் பார்த்துருக்கேன்ப்பா. எதுக்குப்பா இந்த காட்சி? ஆனால் சந்தோஷம்ப்பா. 8 முழுக்க நான் ரொம்ப கவலையாக இருந்தேன். பாப்பா வயசை டிலீட் பண்ணிட்டேனேன்ட்டு. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்ப்பா. நன்றிப்பா. மகிமையே மகிமைப்பா. வீடியோ எடுக்க முடியாமல் மாறி வாட்ஸ்அப் இதை டிலீட் பண்ணி கவலையாக இருந்தேன். பாப்பா வாட்ஸ்அப்பில் கதை கேட்க பாப்பா வாய்ஸ் இருந்தது. அந்த வாய்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே. அதுக்கப்புறம் பாபா எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு காட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நன்றி நன்றி நன்றி. கோடி நன்றிகளப்பா, கோடி நன்றிகளப்பா. இப்போ என் கூடவே இருக்கணும்ப்பா. இப்போ என் கூடவே இருக்கணும்ப்பா. நீங்கள் நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அந்த 5 விரல் ஆசீர்வாதத்துக்கு 2 பேர்த்தையும் என்று கேட்டேன். விதமாக காட்டினேன். அதுக்கு தான் காட்டினீங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சச்சரித்தம் காதில் கேட்டுட்டு நித்திரையாக இருக்குன்னு அது முதல்ல ஒரு சச்சரித்தம் வந்து விழுந்திருந்தது. அதை பார்க்கும்போது தான் அந்த 5 விரலுக்குரிய அர்த்தத்தை ஒழுங்குபடுத்திருந்தீங்க. என்ன மகிமைப்பா.
உங்களால தான்ப்பா அதெல்லாம் முடியுது. நீங்க கலியுக தெய்வம்ப்பா, எப்பவுமே கூட இருக்கணும்ப்பா. இப்போ போன வருஷம் நான் சீரடிக்கு வந்தப்போ, அப்பா சீரடிக்கு கூப்பிட்டு இருந்தாரு இல்லையா, சீரடிக்கு வந்தப்போ என் ஹஸ்பண்ட் தாஜ்மஹால் போகணும்னு ஆசைப்பட்டதுனால சீரடியில இருந்து தாஜ்மஹால் போயிருந்தோம். எங்களை கூட்டிட்டு போன அந்த டிரைவர் கிட்ட நான் பேசியிருந்தேன். நான் கிருஷ்ணரோட பக்தை அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார், போற வழியில தான் கிருஷ்ண குழந்தை இருக்கிற இடம் இருக்குமா, அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனாலும் போறது குளிக்க முடியாது இல்லையா, அதோட இரவு எங்களுக்கு ஃப்ளைட் சரியா. அப்போ இப்போ திருப்பி நேரடியாவே எங்களை ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுறதுக்கு தான் தாஜ்மஹால் போயிட்டு திரும்பி வரும்போது கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போதான் சொன்னார், இல்லம்மா போகலாம் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடா வந்திருந்தார். வந்து எங்களை கூட்டிட்டு போயிருந்தார். அப்படி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆனந்தத்தை எனக்கு பாபா கொடுத்திருந்தாருமா. எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அப்படி அந்த குழந்தை, கிருஷ்ண குழந்தை பிறந்த இடத்துக்கு எனக்கு பாபா என்ன அனுப்பி வச்சார். நான் போனேம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க வச்சு அவங்க கிட்ட நான் பேசினேன். நான் அப்படின்னு சொன்னப்போ அவங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவர் குழந்தை அந்த பிறந்த அந்த தொட்டில அப்படியெல்லாம் இருக்குது உள்ள, அதெல்லாமே தொட்டு பார்க்க என்ன விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்பா தான் எனக்கு அது செஞ்சார். சீரடிக்கு அப்பா கிட்ட வந்ததும் அப்பா என்ன அங்க போக வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மனசுல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படி எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. எனக்கு அவங்க விஐபி மாலைன்னு சொல்லி அந்த அப்பா செவ்வந்தி பூவுல எனக்கு மாலை போட்டாங்க. அந்த மாலையை இங்க கொண்டு வந்தேம்மா, இங்க இருக்குது பாருங்க. எனக்கு அது பெரிய ஒரு வரவேற்பு அங்க கிடைச்ச மாதிரி எனக்கு மனசுல தோணிச்சுது. அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைச்சது. என்னை கூப்பிட்டு இருந்தார் பாபா. ரொம்ப 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 எப்படி சொல்றது, என் பாபாவுக்கு கோடி நன்றிகள் சொன்னாலும் பத்தாதுமா. அவ்வளவு நிறைய செஞ்சிட்டே இருக்கார். அதான் பாபா. இப்போ பாபா ஒரு கிழமைக்கு முன்னாடி என்னுடைய பர்த்டேக்காக நான் அவர்கிட்ட கை ஆசீர்வாதம் நேரடியா வேணும்னு கேட்டேன் இல்லையா, அப்பா தரல. யூடியூப் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அது ஏற்கனவே. அப்போ அப்பா நேரடியா தரல. யூடியூப் ஓப்பன் பண்ணினது முதல்ல அப்பா கை ஆசீர்வாதத்தோட ஒரு போட்டோ கூட இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நேரம் தரலேன்ற மனக்கவலை எனக்கு இருந்துச்சு. பாருங்க, அவர் ஒரு கிழமை, அவர் எப்போ சப்தா சபூரி அதுதான் சொல்லுவார், நம்பிக்கை பொறுமையா இருக்கணும்னு. அதுல அப்பா வந்து ஒரு கிழமையால 15ஆம் தேதி வந்து 7ஆம் தேதி கேட்டதுக்கு 15ஆம் தேதி வந்து எனக்கு கை ஆசீர்வாதம் அப்பா தந்து, அதே நேரம் வள்ளிபுராணர் என்னுடைய பரமாத்மாவையும் என் கண்ணுக்களை கொண்டு வந்து எனக்கு காட்சி தந்து அவருடைய ஆசீர்வாதமும் தந்திருந்தார். அந்த கிருஷ்ண குழந்தை வட்டம் வட்டமா தான் சுத்தி இருந்தார். 2-3 வட்டம் சுத்தி இருப்பார். ஆனா அவர் முகம் பார்க்கல, கீழே பார்த்தாரு. எனக்கு கிட்ட வரும்போது சைட்ல போகும்போது அவரோட சைட் முகம் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தாருமா, ரொம்ப அழகா இருந்தார். எப்படி சொல்றது உங்களுக்கு, அந்த பாக்கியம் எனக்கு பாபா தந்திருந்தாருமா. அதுல பாருங்க, நான் டைம் போட்டு எழுதியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அந்த டைம் போட்டதுக்கு இப்போ அதுக்கு பிறகு ஒரு கிழமைக்கு பிறகு ஒரு அதிசயம் செஞ்சாருமா. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ல வரும், நிச்சயமா நீங்க அதை பாப்பீங்க. இது பாருங்க, இது பார்த்ததுக்கு அப்புறம் இரவு நான் சொல்லுவேன் இல்லையா, அப்பா ஐபாட்ல எனக்கு ஒரு இது காட்டிடுவாருன்னு, அது கூட காட்டியிருந்தார். அதுல பாருங்க, முக்தி அடைஞ்சதை பத்தியே நான் என்னமோ தெரியல, போன எபிசோட் அதுக்கு முதல் எபிசோட் நான் உங்களுக்கு சொல்லிருக்கணும், முக்தியை பத்தி தான் உங்களுக்கு கதைச்சிருக்கணும். அப்பா முக்தி கொடுத்திருக்காரு எல்லாருக்கும்னு சொல்லி. அது மாதிரி பாருங்க, அந்த இது கூட முக்தியை பற்றி தான் அப்பா அதுல சொல்லியிருக்கார். எல்லாமே நல்லதே நடந்திருக்குது. எல்லாருக்கும் நல்லது நடக்குமா, நடக்கும். அவர் காலை கெட்டியா பிடிச்சுக்குங்க, எல்லாம் நல்லதே நடக்குமா, எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.